இதனோட கண்டினியூட்டியை நம்ம பார்க்கலாம். என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். அதாவது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேரை கடைசியில் போடலாம், அது கூட வருஷத்தையும் சேர்த்து போடலாம்னு சொன்னான். என்ன சொன்னால் ஜீனஸ் கீழே உள்ளது ஸ்பீசிஸ், எல்லாத்துக்கும் கீழே உள்ளது ஸ்பீசிஸு, ரைட்டா. அதுக்கடுத்து சப்ஸ்பீசிஸ்னால் ட்ரைனாமில், ரைட்டா. ட்ரைனாமில் தான் சப்ஸ்பீசிஸ் 3 வைக்கிறாங்க. ஜீனஸ் அதாவது ஸ்பீசஸ்ஸு ஜீனஸ் மேலே, ரைட்டா. அப்போ இது வரைக்கும் பைனாமில் என்ன இருந்தது? ஜீனஸு ஸ்பீசஸ் தான் இருந்தது. ட்ரைனாமில் என்னது? உனக்கு சப்ஸ்பீசஸ் இருந்தது, ரைட்டா. இப்போது அதை கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானியோட பேரை கடைசியாக போட்டுக்கலாம்ன்றான். இதில் பாருங்கள், த ஸ்பீசஸ் நேம் அலாங் வித் த இயர் ஆஃப் பப்ளிகேஷன், அந்த ஸ்பீசஸோட பேர், அதுக்கடுத்து விஞ்ஞானியோட பேர், அதுக்கடுத்து அவன் கண்டுபிடிச்ச வருஷம், இதை போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு லைன், சிங்கம், இது சாதாரண பேர். இதனோட சயின்டிஃபிக் பேர் என்னது? ஃபெலிஸ் லியோ லீன் அப்படின்றான். ஃபெலிஸ்ன்றது என்னது? என் ஜீனஸோட பேர். ஜீனஸ் அதாவது ஃபெலிஸ் எஃப் போட்ட பாருங்க, கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கானா, எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குன்னு சொன்னேன், ரைட்டா. ஆனால் இது ஜீனஸ்ன்னு வரும்போது கேபிட்டல் லெட்டர். அதுக்கடுத்து லியோ அப்படின்றது ஸ்பீசிஸ், ரைட்டா. இதுக்கு சப்ஸ்பீசிஸ் கிடையாது, ரைட்டா. சப்ஸ்பீசிஸ் இருந்தால் இன்னொன்று போட்டிருப்பான். அப்போ கிடையாதுன்னு போது சயின்டிஸ்டோட பேரை போட்டான். சயின்டிஸ்டோட பேர் என்னது? லியோன். இது மாடர்ன் டாக்ஸானமியை கண்டுபிடிச்ச ஒரு பேர், முழு பேர் தெரியும் இல்லையா? இதை போட்டிருக்கான். அதுக்கடுத்து வருஷம் போட்டிருக்கான். 1758 அவர் கண்டுபிடிச்சார். இதே அவர் முழு பேர் எழுதாமல் கொஞ்சம் LINN எழுதியிருக்கான். அதுக்கு பதில் வெறும் கேபிட்டல் லெட்டரில் எல்லுன்னு எழுதுனாலே அவரோட இனிஷியல் வந்துடும். அவரோட பேர் தான் எல்லுனாலே. ஃபெலிசியஸ்ன்றது என்னது? ஜீனஸு. லியோன்றது என்னது? ஸ்பீசஸ்ஸு. ஒரே ஒரு பேர். அதுக்கடுத்து எல்லுன்றது அந்த சயின்டிஸ்டோட பேர், ரைட்டா. அடுத்து 1758 அவர் கண்டுபிடிச்சார். இப்படி கடைசி அவர் பேர் போடுறதா இருந்தால். அப்படி இல்லாமல் இந்த ஸ்பீசிஸே இல்லாமல் அதுக்கு பதில் அவர் பேரை போடலாம். அது எப்படின்னு அடுத்தது பார்ப்போம் வாங்க. இப்போ if the species name is framed after any person's name, the name of the species shall be end with the small I போட்டிருக்கான் 1, அடுத்து கமா போட்டு 2 I போட்டிருக்கேன் ஸ்மால் ஐ, அடுத்து 3 ஏன்னு போட்டிருக்கான். இப்படி தான் முடியணும்ன்றான். என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இஃப் ஒருவேளை த ஸ்பீசிஸ் இனங்களோட பேர், ஸ்பீசிஸ் நேம் இனத்தோட பேர், இஸ் பிரேம்டு உண்டாக்கப்பட்டால், எப்போ இனத்தோட பேர் எப்போ வரும்? அப்படி ஜீனஸுக்கு அடுத்து இனத்தோட பேர் வரும். அதுக்கடுத்து சப்ஸ்பீசஸ். ஜீனஸுக்கு அடுத்து இனத்தோட பேர் போட்டுட்டு அதுக்கடுத்து விஞ்ஞானி பேரை தான் நம்ம முதல்ல போட்டோம். அதுக்கடுத்து அவர் கண்டுபிடிச்ச வருஷத்தை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஸ்பீசஸுக்கு பதிலாக இவரோட பேரை போட்டிருந்தால், வெறும் ஜீனஸுக்கு அடுத்து ஸ்பீசஸ் என்ற இடத்துல இனம் என்ற இடத்துல அந்த மிருகத்தோட இனத்துக்கு இவர் பேரை கொடுத்துருந்தால், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனோட கடைசியில் அந்த சுமால் ஐயை போடணும், அல்லது 2 சுமால் ஐயை போடணும், அல்லது கடைசியாக ஏஐயே போடணும், ரைட்டா. இதில் ஏதாவது ஒன்று போடணும்ன்ற, அது எதுக்கு போடணும்னு சொல்கிறேன். இப்போது இஃப் த ஸ்பீசிஸ் நேம், ஸ்பீசிஸ் இனத்தோட பேரானது இஸ் ஃப்ரேம்டு வைக்கப்பட்டால், உண்டாக்கப்பட்டால், எப்போ? ஆஃப்டர் எனி பெர்சன்ஸ் நேம். ஆஃப்டர் எனி பெர்சன்ஸ் என்ன? ஏதாவது ஒரு மனிதனோட, அதாவது எந்த விஞ்ஞானியத்தை குறிக்குது பெர்சன்னா. ஆஃப்டர் எனி பெர்சன்ஸ் நேம்னா ஏதாவது ஒரு சயின்டிஸ்டோட பேரை நீ ஸ்பீசிஸ் பேராக வைத்தால், த நேம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஷால் பி எண்ட் வித். அப்படி அந்த ஸ்பீசிஸோட பேர் முடிய வேண்டும். எப்படி? ஐ என்றதில் முடியணும், இல்லை 2 ஐயில் முடியணும், அல்லது ஏஇயில் முடியும், ஏதாவது ஒன்றில் முடியணும். புரிஞ்சுதா? அதாவது ஒரு நபரின் பெயரை அடிப்படையாக கொண்டு இனப்பெயர் வைத்தால், ரைட்டா. அதான் பார்த்தா. இஃப் த ஸ்பீசிஸ் நேம், அதாவது ஸ்பீசிஸ் நேம்னு என்னது? இனப்பெயர். அதாவது இனப்பெயரை இஸ் பிரேம்டு உண்டாக்கப்படுகிறது. இனத்தின் பெயர் உண்டாக்கப்படுகிறது. எப்போ? ஆஃப்டர் எனி பெர்சன்ஸ் நேம். ஏதாவது ஒரு மனிதனின் பெயர், மனிதனின் சயின்டிஸ்டோட பெயர் தான். மனிதனின் பெயரை நீ இனப்பெயராக வைத்தால், த நேம் ஆஃப் த ஸ்பீசிஸ், அந்த இனத்தின் பெயரானது ஷால் பி, அந்த இனத்தின் பெயர் ஆனது எப்படி இருக்கணும்னா, ஷால் பி எண்ட் வித் ஸ்மால் ஐ, அல்லது 2 ஸ்மால் ஐ, அல்லது ஏஐயாக இருக்கணும். புரிஞ்சு? சிம்பிள். நல்லா பார்த்துங்க. இஃப் த ஸ்பீசிஸ் நேம் இஸ் ஃப்ரேம்டு, அதாவது இனத்தின் பெயர் உண்டாக்கப்பட்டால். எப்படி? ஆஃப்டர் எனி பெர்சன்ஸ் நேம், ஏதாவது ஒரு மனிதனோட பெயரால் இனத்தின் பெயர் உண்டாக்கப்பட்டால். நீ கண்டுபிடிச்ச மிருகத்துக்கு யாரோட பெயராக இருக்கும்? அது கண்டுபிடிச்ச விஞ்ஞானியோட பெயரால் ஸ்பீசிஸ்க்கு பதிலாக முதல்ல என்னது? ஜீனஸ், அதுக்கடுத்து ஸ்பீசிஸு, அதுக்கடுத்து சயின்டிஸ்ட் பேரை வச்சோம். இப்போ ஸ்பீசிஸுக்கு பதிலாகவே நேரடி விஞ்ஞானி பேரை வச்சிங்கன்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணணும்னா, த நேம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஷால் பி எண்ட் வித், அதாவது அந்த ஸ்பீசிஸ் பேர், அதாவது விஞ்ஞானியோட பேரோட சேர்த்து ஐயவோ அல்லது 2 ஐயவோ அல்லது ஏஐயோ நீ சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றான்.
அப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நியூ ஸ்பீசஸ் ஆஃப் ஏ கிரவுண்ட் டுவெலிங் லிசார்ட் ஹேஸ் பீன் டிஸ்கவர்ட் அண்ட் நேம்டு ஆஃப்டர் சயின்டிஸ்ட் வாரட் கிரி அப்படின்றான். அப்போ என்ன போட்டுனால பாருங்கள், அதாவது லிசார்ட்னா பல்லின்னு அர்த்தம், ரைட்டா? லிசார்ட்னா பல்லி. ஒரு எக்ஸாம்பிள் உதாரணமாக ஒரு புதிய ஒரு ஸ்பீசஸ், ஒரு இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஃப் ஏ கிரவுண்டு டுவெலிங் அப்படின்னு சொன்னால் நிலத்தில் வாழக்கூட, கிரவுண்ட்னா நிலம், டுவெலிங்னா நிலத்தில் வாழும், லைசார்ட்னா பல்லி இனம், ரைட்டா? நிலத்தில் வாழக்கூடிய டுவெலிங் லைசார்ட் பல்லி இனத்தை, கிரவுண்ட் டுவெலிங் நிலத்தில் வாழும் டுவெலிங் லைசார்ட்னா பல்லி இனம், ரைட்டா? பல்லி இனத்தை, அது இனம் என்னது அது போட்டிருக்கோன்னா சிரிடோடாக்டிலஸ்ன்றது அதனோட சயின்டிஃபிக் நேம். ஹேஸ் பீன் டிஸ்கவர்ட், அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கண்டுபிடிச்சது யார்? விஞ்ஞானி. அவர் பேர் என்னது? வரத்கிரி. அவர் தான் கண்டுபிடிச்சார் இந்த பல்லியை. எந்த பல்லியை அப்படின்னா ஒரு புதிய இனமாகிய நிலத்தில் வாழக்கூடிய, அதாவது கிரவுண்ட்னா நிலம். அப்போ டுவெலிங் லிசார்ட்னா அதாவது லைசார்ட்னா லைசார்ட்னா பல்லி இனம், ரைட்டா? டுவெலிங்னா பல்லி இனத்தை, அதோட டெக்னிக்கல், அதோட சயின்டிஃபிக் பேர் என்னது அப்படின்னா சிரிடோடாக்டிலஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இனத்தை ஹேஸ் பின் டிஸ்கவர்டு, கண்டுபிடித்தார். யார் கண்டுபிடிச்சதுன்னா அதாவது வாரத்கிரி, அவர் தான் கண்டுபிடிச்சார். அதனால் அண்டு நேம்டு, பெயரிடப்பட்டது ஆஃப்டர் சயின்டிஸ்ட், அதை நேம்னா பெயரிடப்பட்டது ஆஃப்டர் சயின்டிஸ்ட் வரத்கிரி. அதாவது வரத்கிரி என்ற ஒரு விஞ்ஞானியின் பெயர் இதோடு சேர்த்து பிற்பாடு ஏற்பட்டது. இந்த லைசார்ட் என்னது, என்ன இப்போ எதில் வருது? இது எதில் வருதுன்னா உனக்கு ஜீனஸில் வருது, ஜீனஸ் பேர். அப்போது இதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன வரணும்? ஸ்பீசிஸ் பேர் வரணும். அதுக்கடுத்து விஞ்ஞானி பேர் வரணும் முதல்ல. இப்போ ஸ்பீசிஸ் பேரே வராமல் ஸ்பீசிஸ்க்கு இவர் பேரை வச்சுட்டாங்க, வரதார்கிரின்னு வச்சுட்டாங்க. எது? லைசார்ட் பேர் என்னது? சிரிடோடாக்டிலஸ், இதுதான் லைசார்ட் பேர், ரைட்டா? அதுக்கு அடுத்து வரத்கிரின்னு வச்சுட்டான். ஸ்பீசிஸுக்கு பதிலாக ஸ்பீசிஸ் பேரை வைக்காமல் வரத்கிரி அந்த விஞ்ஞானி பேரை வச்சுட்டான். அப்போ இதனோட பேர் என்னது? அதாவது சிரிடோடாக்டிலஸ் வரத்கிரி அப்படின்னு வச்சுட்டான். ஆனால் என்ன சொல்கிறான், நீ ஸ்பீசிஸுக்கு பதிலாக விஞ்ஞானியோட பேரை வச்சேன்னா லாஸ்ட்டில் ஐ வரணும், இல்லை டபுள் ஐ வரணும், இல்லை ஏஇ வரணும்னு சொன்னான். அப்போ என்ன பண்ணிருக்கான் பாப்பா, என்ன பேர் வச்சுருக்கான் பாருங்க. அதாவது சிரிடோடாக்டிலஸ் வரத்கிரி, அதுக்கடுத்து ஒரு ஐ போட்டிருக்கான் பாருங்க, தெரியுதா? வரத்கிரி GIRI, அதுக்கடுத்து இன்னொரு ஐ சேர்த்துட்டானா? அப்படி சேர்த்த என்ன அர்த்தம்? ஸ்பீசிஸுக்கு பதிலாக அவரோட விஞ்ஞானியோட பேர் வைக்கப்பட்டது. இதுக்கு முந்தி பார்த்து நம்ம என்ன ஸ்பீசிஸ் பேரை வச்சுருந்தோம், ஜீனியஸி பேர் வச்சுருந்தோம், அந்த விஞ்ஞானியோட பேரை கடைசியில் சேர்த்துக்கிட்டோம், வருஷத்தோடு சேர்த்து. அவர் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாலும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஸ்பீசிஸ் பேரையே இவர் பேரை வைக்கணும்னு வரும்போது கடைசி அவர் பேர், அந்த ஸ்பீசிஸ் பேர் தான் என்னது? வரத்கிரி. இதில் இது என்னது? ஸ்பீசிஸ் பேர் வரத்கிரின்னு சொல்லி வரும்போது அதாவது சிரிடோடாக்டிலஸ்ன்றது ஜீனஸ் பேர். அதனால் லாஸ்ட்டில் ஒரு ஐ சேர்த்துக்கிட்டாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். Here are examples of species named framed after people ending with I or AE as per the naming convention in biological nomenclature. அதே தான் சொல்கிறான் லாஸ்ட்டில். அதாவது ஹியர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸ்பீசிஸ்னா இனங்களின் பெயர்கள் ஃப்ரேம்டு ஆஃப்டர் பீப்புள். அப்படின்னா ஃப்ரேம்னா உண்டாக்கப்படுகிறது. யாரால்? மக்களின் பெயரால் உண்டாக்கப்படுகிறது. ஆஃப்டர் பீப்புள் எண்டிங் வித், அப்படி மக்களின் பெயரால் உண்டாக்கப்பட்டால் அது எதோட முடியணும்? எண்டிங் வித்னா ஐ அல்லது டபுள் ஐ அல்லது ஏஆல் முடியணும். அஸ் பர் த நேமிங் கன்வென்ஷன், அதாவது பேரின் வரன்முறைகள் பிரகாரம் அப்படி முடியணும். இன் பயாலஜிக்கல் நாமென்கிளேச்சர், உயிரியல் பேரிடுதலில் இப்படி தான் முடியும்னு சொல்கிறான். இப்போது ஒரு ஐயில் எது முடியும், ரெண்டு ஐயில் எது முடியும், ஏஇயில் எது முடியும்னு பார்ப்போமா? இப்போ உதாரணமாக இப்போ என்னது? வென் நேம்டு ஆஃப்டர் ஏ மேல் பர்சன், அதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி ஒரு மனிதனாக இருக்கணும், அதாவது பெண்ணாக இருக்கக்கூடாது. ஆணாக இருந்தால் ஐஇ அல்ல ரெண்டு ஐயில் முடியும், பெண்ணாக இருந்தால் ஏஇயில் முடியும். அந்த விஞ்ஞானி பெண்ணாக இருந்தால், அதை உன் புக்கில் போடல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது பயோ செகுண்டா வைசி அப்படின்றான். இது ஒரு மிருகத்தோட பேர், ரைட்டா? இது என்ன? பயோன்றது என்னது? ஜீனஸ். அப்போது செகுண்டா வைசி அப்படின்றது என்னது? செகுண்டா வைசி அப்படின்றது எனது ஒரு மிருகத்தோட ஒரு வைசின்றது அந்த விஞ்ஞானியோட பெயர், ரைட்டா? ஜார்ஜ் செகுந்தோ வைசின்றாங்க, ரைட்டா? வைசி இந்த பாருங்க, நேம்டு ஆஃப்டர் ஜார்ஜ் வைசின்றது யார்? பாட்டனிஸ்ட்னா ஒரு தாவரவியல்
விஞ்ஞானின்னு அர்த்தம். அவங்க பேர் வந்து ஜார்ஜ் வைசி என்னது ஜார்ஜ் வைசின்னு சொல்கிறாங்க. இப்போ இது பாயோ செகுந்தரா என்னது, இது நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட்டில் அது வரும்னு சொன்னோம்ல, இது கடைசியாக வருகிறது. ரைட்டா? இது பாயோன்றது என்னது ஜீனஸு, செகுந்தரான்றது என்னது ஸ்பீசிஸு, அதுக்கடுத்து விஞ்ஞானியோட பேர். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு டபுள் ஐயில் எது முடியுதுன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், டபுள் ஐயில் ஆல்சோ யூஸ்டு ஃபார் மேல் பேர் வந்ததுன்னா டபுள் ஐயில் வருது. இதுக்கு என்ன இங்கே பாருங்கள், இது விஞ்ஞானியோட பேர். என்னது விஞ்ஞானியோட பேர்? இங்கே பாருங்க, கொரைக்கஸ் கலிஜோலியா அப்படின்றா. அப்போ டபுள் ஐயில் வந்துருச்சா? டபுள் ஐ லாஸ்ட்டில் முடியுது. விஞ்ஞானியோட பேர் என்னது? கெலோஜி. ஆல்பர்ட் கெலோஜி. அவர் கெலோஜின்னு போட்டான். ஏதாவது கூராக்கஸ் கெலோஜ் டபுள் ஐ போட்டான். ஏன்னு சொன்னால் கூராக்கியாஸ் அப்படின்றது என்னது உனக்கு ஜீனஸில் வருது. அப்போது ஸ்பீசிஸுக்கு பதிலாக கொலோஜின்னு போட்டுட்டான். அப்போ கெலோஜின்றது ஸ்பீசிஸ் ஆயிடுச்சு. அப்போ டபுள் ஐ போட்டானா இது மேல், அது மேல். எது வயசை அப்படின்றது மேல். ரைட்டா? பொயா சொக்கந்தான்றது என்னது ஜீனஸ். இதில் வயசா அப்படின்றது என்னது ஸ்பீசிஸ். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இங்கே வர மூணாவது பாங்க, ஏஇ யாருக்கு போடணும் அப்படின்னா, இது அந்த விஞ்ஞானி வந்து ஃபீமேலாக இருந்தால், பொம்பளையால் இருந்தால் அந்த ஏஇ போடணும். அந்த பேரை போட்டு ஏஇ போடணும். இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு ரோஸ் அந்த பாருங்க, வென் நேம்டு ஆஃப்டர் ஏ ஃபீமேல் பர்சன். அந்த இடத்துல வந்து விஞ்ஞானி பெண்ணாக இருந்தால் இது ஒரு பேர், என்னது சயின்டிஃபிக் பேர், ஒரு 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 அனிமலோட ரோசா பேங்க்சியா அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ ரோசான்றது என்னது அந்த அனிமலோட ஜீனஸ் பேர். ஆனால் ஸ்பீசிஸ் பேர் என்னது பேங்கியாசின்றது என்னது பேங்க்ஸ் அப்படின்றது என்னது அந்த சயின்டிஸ்டோட கடைசி பேர். இங்கே வருங்க, நேம்டு ஆஃப்டர் லேடி பேங்க்ஸ். லேடி பேங்க்ன்றது என்னது லேடின்னு பெண். அந்த அம்மாவோட பேர், கண்டுபிடிச்சவங்களோட பேர். அவங்க முழு பேர் என்னது ஜோசப் பேங்க்ஸ். அவங்க அம்மாவோட முழு பேர் என்னது அந்த கண்டுபிடிச்ச விஞ்ஞானி பேர் ஜோசப் பேங்க்ஸு. அதனால் அந்த கடைசி எழுத்தாகிய பேங்க்ஸ்ன்னு சொல்லி சேர்த்துட்டான். இங்கே வருங்க, அந்த இதோட சேர்த்துருக்கான். ரோசான்றது ஜீனஸு. அப்போ ஸ்பீசிஸ்ன்ற பேருக்கு பதில் இந்த அம்மாவோட பேர் பேங்க்ஸ் சேர்த்துட்டேன்னா, பேங்க்ஸுக்கு அடுத்து பெண்ணுன்றதுனால ஏஇ சேர்க்கணுமா? அப்போ ஐ சேர்த்துட்டான். ஐன்றது ஒரு ஆணுக்குள்ளது, ரெண்டு ஐ ஆணுக்குள்ளது. இங்கே ஐயை சேர்த்துட்டு கூட ஏஇன்னு சேர்த்துட்டான். ஏஇ யாருக்குன்னா பெண்ணாக இருந்தால் நீங்கள் ஐயை சேர்த்து ஐயோட நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா ஆணுன்னு அர்த்தம். ஒரு ஐ இல்லை ரெண்டு ஐயோட நிப்பாட்டினாலும் ஆணுன்னு அர்த்தம். ஆனால் ஐயோட போட்டுட்டா சயின்டிஸ்ட்னு அர்த்தம். சயின்டிஸ்ட் மேல். அப்போ ஏஇ சேர்த்து போட்டிங்கன்னு சொன்னால் அது பெண் சயின்டிஸ்ட்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சயின்டிஃபிக் நேம் என்னது? ஹோமியோ சாப்பியன்ஸ் லினாசியஸ். ஹோமியோ சாப்பியன்ஸ் லினாசியன்ஸ். இப்போ ஹோமியோன்றது என்னது? ஹோமியோன்றது ஒரு ஜீனஸ் பேர். சாப்பியன்ஸ்ன்றது என்னது நம்மளோட இது எதுக்கு சொல்லியிருக்கேன்னு சொன்னால், இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு ஜீனஸ்ஸு, அதுக்கடுத்து என்னது நம்மளோட ஸ்பீசிஸ்ஸு, அதுக்கடுத்து சயின்டிஸ்ட் பேர். ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அது சயின்ஸ், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ரைட்டா? ஸ்பீசஸ் எடுத்துகிட்டு பேர் போட்டது தான் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இது பார்த்தோம் இல்லையா, ஜீனஸும் இருக்குது, ஸ்பீசஸும் இருக்குது, கடைசியில் நம்ம விஞ்ஞானி பேர் போடுவோம் இல்லையா, அதுதான் கார்ல் லினசேஸ். நம்ம LNN பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். சயின்டிஃபிக் நேம் என்னது? ஹோமோ சாப்பியன்ஸ் லினாசிஸ்ன்றாரு அந்த விஞ்ஞானி. அவர் முழு பேர்றது கார்லஸ் லினாசிஸ். அங்கே LNN போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பதில் எல்லுன்னு போடுறது. அதனால் இங்கே பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கான் அப்படின்னு, இது ஒரு மேங்கோ, அதாவது மேங்கிஃபெரோன்னு சொல்லலாம். மேங்கிஃபெரோ இண்டிகான்ற இந்த லாஸ்ட் செகண்ட் பாருங்கள், மேங்கிஃபெரோ இண்டிகா எல்லுன்னு என்னது அந்த சயின்டிஸ்டோட முழு பேர் கேரல் லினாசிஸ். அங்கே LNN போட்டோம். அது கூட கடைசி எல்லுன்னு போட்டோம்ல, அந்த எல்லுன்னு போட்டாலே இந்த விஞ்ஞானியோட பேர் கேரல் லினாசிஸ்னு அர்த்தம். நீ ரெண்டையும் போட்டுட்டு கடைசியாக விஞ்ஞானி பேரை போடலாம். அதை எதை போடலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஜீனஸை போட்டுக்கணும், அதுக்கு ஸ்பெசிமென் போட்டு கடைசியாக விஞ்ஞானி பேரை போட்டு வருஷத்தை போட்டுக்கலாம். இல்லை நீ வந்து ஸ்பீசிஸ் எடுத்துட்டேன்னு சொன்னால் விஞ்ஞானி பேரை போட்டால் ஐயை சேர்க்கணும், இல்லை டபுள் ஐயை சேர்க்கணும். ஆண் சயின்டிஸ்டாக இருந்தால், பெண் சயின்டிஸ்ட் இருந்தால் ஐயை சேர்த்து ஏஐயை சேர்த்துக்கணும். ரைட்டா? இவ்வளோதான். ரைட்டா? அது நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நியூ ஸ்பீசஸ் ஆஃப் கிரவுண்ட் டூலிங். ரைட், முடிஞ்சு. ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள்,
கன்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் இனங்களின் கருத்துக்கள், ரைட்டா? இனத்தின் கருத்துக்கள். அது இப்போ என்ன சொல்கிறான், ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். உண்மை தானே? அதான் அடிப்படையில் ஆரம்பம். ஸ்பீசிஸ் இஸ் தான் அடிப்படை அழகாக இருக்கிறது. அதுக்கு கீழே சப் ஸ்பீசிஸ் இருக்கிறது. தேவைப்பட்டால் தான் அதை எழுதுவாங்க. ஏன்னா ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ளே ரொம்ப வேறுபாடுகள் இருந்தால் சப் ஸ்பீசிஸ் வரும். 2 த டேம் ஸ்பீசிஸ் வேர் காயின்ட் பை ஜான் ரே. டேம் வார்த்தை இந்த வார்த்தை, டேம்ன்றது இந்த வார்த்தை, சொல். டேம்னா சொல் அல்லது வார்த்தை. இந்த சொல்லானது என்ன, ஸ்பீசிஸ் என்ற சொல்லானது, அதாவது ஸ்பீசிஸ் இனம் என்ற சொல்லானது வாஸ் காயிண்டுனா முன்மொழியப்பட்டது, சொல்லப்பட்டது, உண்டாக்கப்பட்டது, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, பை ஜான் ராய் என்ற சயின்டிஸ்டால் இந்த வார்த்தை ஸ்பீசிஸ் என்ற சொல் உண்டாக்கப்பட்டது. காயிண்டுனா முன்மொழியப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொன்னாலும் சரி தான், இந்த இடத்துல ஒன்று தான். அண்ட் இன் ஹிஸ் புக், எதில், அவரோட புத்தகத்தில். எந்த புத்தகத்தில்? ஹிஸ்டாரியா ஜெனரலி அப்படின்றாங்க. ஹிஸ்டாரியா ஜெனரலிஸ் அப்படின்றாங்க. ஹிஸ்டாரியா ஜெனரலிஸ் புத்தகத்தில் ஹிஸ்டாரியா ஜெனரலிஸ் பிளான்டாரம் என்ற, அதாவது ஹிஸ்டாரியா ஜெனரலிஸ் பிளான்டோரியம் என்ற 3 வால்யூம் கொண்டது. 3 வாலியங்களை கொண்ட இந்த புத்தகத்தில் இந்த வார்த்தை ஸ்பீசிஸ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது, ரைட்டா? அதுதான் சொல்கிறான். அது எப்போ 1693 அவர் வெளியிட்டார் அந்த புத்தகத்தை. அந்த புத்தகத்தில் இந்த ஸ்பீசிஸ்ன்ற வார்த்தை சொல்லப்பட்டது, ரைட்டா? டிஸ்கிரைப்டு, அந்த ஸ்பீசிஸ்க்கு அவர் விளக்கம் சொல்லியிருக்கார். என்னது? டிஸ்கிரைப்டு, அவர் விளக்கம் சொல்லப்பட்டது. அந்த புத்தகத்தில் ஸ்பீசிஸ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டு விளக்கப்பட்டுள்ளது. டிஸ்கிரைப்டு விளக்கப்பட்டுள்ளது. எப்படி? டிஸ்கிரைப்டு த ஸ்பீசிஸ். அவர் என்ன இருந்தார், அந்த ஸ்பீசிஸை ஸ்பீசிஸ் இனம் என்பதை விளக்கி சொன்னார். டிஸ்கிரைப்டு த ஸ்பீசிஸ் எவ்வாறாக விளக்கி சொன்னார்னா, ஆஸ் ஏ இவ்வாறாக குரூப் ஆஃப் மார்ஃபாலஜி சிமிலர் ஆர்கானிசம் எரேசிங் ஃப்ரம் எ காமன் ஆன்செஸ்டர். ஒன்றுங்க, குரூப்னா ஒரு குழு. என்ன வர குழு? மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் ஆர்கானிசம். மார்ஃபாலஜிக்குனா தோற்றத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய உயிரினங்கள். தோற்றத்தில் சில பேர் சொல்கிறான், இந்த பொண்ணு அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறாங்க, அவங்க அப்பா அவங்க தாத்தா மாதிரி இருக்காங்க, தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய குரூப்புன்றாங்க. இல்லை, அந்த குரூப் அவங்க தாத்தா எடுத்து தான் வந்திருக்கும். இப்போ இந்த பொண்ணு அவன் அம்மா மாதிரி இருக்காடா, அப்போ அவங்க அம்மா அவன் அப்பா மாதிரி இருக்காடா, அவன் அப்பா அவன் தாத்தா மாதிரி இருக்கான். அப்போ அந்த தாத்தா தானே யார்? ஆன்செஸ்டர். அப்போது ஒரே ஆன்செஸ்டர்ந்து வந்த இந்த குழுவாக இருக்கிறது, ரைட்டா? என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் எ குரூப்னா ஒரு குழு. அப்போ இதெல்லாம் ஒரு குழு தானே. மக, அம்மா, அப்பா, தாத்தா எல்லாம் ஒரு குழு. தாத்தாட்டிருந்து வந்திருக்கு இந்த இதெல்லாம். அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் எ குரூப் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி தோற்றத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய உயிரினங்கள். தோற்றங்கள் ஒரே மாதிரியான தோற்றங்களை கொண்டு. அந்த தோற்றங்கள் எங்கேருந்து வந்தது? அரைசிங் ஃப்ரம் ஏ காமன் ஆன்செஸ்டர்ஸ். அரைசிங்னா வந்தது. அந்த ஒரே மாதிரியான இந்த ஒரு குழுவுக்கு உண்டான தோற்றங்கள் எங்கேருந்து வந்தது? அவங்களோட முன்னோர்கள்ட்டிருந்து வந்த தோற்றம். அவளோட உடல் அமைப்பு அவளோட முன்னோர்கள்ட்டிருந்து வந்த தோற்றங்களை தான் வைத்துத்தான் அவர் ஒரு ஸ்பீசிஸ்ன்னு சொன்னார். ஸ்பீசிஸ்னால் இது ஒரு இனம், ரைட்டா? இந்த முன்னோர்கிட்டருந்து வந்த இது எல்லாம் ஒரே தோற்றங்களை கொண்ட ஒரு 50 பேர் இருக்காங்க. அப்படி அந்த 50 பேருக்கு ஒரே ஒரு மூதாரியார் இருப்பார். அப்போ அந்த அவங்களோட தாத்தாவும் எங்களோட தாத்தாவும், அப்போ இன்னொருத்தனோட தாத்தாவும் கூட பிறந்தவங்கன்றாங்க. அப்போ எங்கள் தாத்தாவுக்கு இன்னொருத்தர் தாத்தாவோட கூட பிறந்திருப்பார். அதெல்லாம் சேர்த்து மூதாரியார். அப்போ இந்த குரூப் ஒரு 100 பேரும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. அப்போ இது ஒரு குழு. அந்த குழுவுக்கு பேர் தான் ஸ்பீசஸ் அப்படின்னு இவர் முன்மொழிந்தார். இது ஒரு இனம், இது ஒரே ஆள்கிட்ட வந்த இனங்கள் அப்படின்னு சொல்கிறார், ரைட்டா? நெக்ஸ்ட்டு கார்லஸ் லுனையஸ். இவர் மாடர்ன் டாக்ஸானமியை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி, ரைட்டா? இன் ஹிஸ் புக், அவர் புக்கில் சிஸ்டமா நேச்சரான்றது ஒரு புக்கு நிறைய படிச்சிருக்கோம், ரைட்டா? இது இவர் தான் எழுதினார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கன்சிடர் ஸ்பீசிஸ் ஆஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். வகைப்பாடில் ஸ்பீசிஸ்னு இனங்கள் என்பது அது அடிப்படை அழகு என்று அவரோட புத்தகத்தில் சொல்லியிருந்தார். அது ஏற்கனவே உண்மை தானே. கார்லஸ் லுனையஸ் என்ன சொன்னார்னா, இன் ஹிஸ் புக், அவர் புத்தகத்தில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, அந்த புத்தகத்து பேர் என்னது? சிஸ்டமா நேச்சரியா என்ற ஒரு புத்தகத்தில் அவர் சொல்லியிருந்தார். கன்சிடர் தீர்மானமாக சொல்லியிருந்தார். என்னது? ஸ்பீசிஸ்னா என்னது? இனங்கள் அஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன். பேசிக் அடிப்படை அழகாக இருக்கிறது. எதுக்கு? வகைப்பாடில், மிருகங்களின் வகைப்பாடில் ஸ்பீசிஸ் அதாவது இனங்கள் என்பது அடிப்படை அழகு. அதுதான் கீழே உள்ளது. இன்னும் இதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம், ரைட்டா? அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பீசிஸ் கேன் பி டிஃபைன்டு. ஸ்பீசிஸ்னால் இந்த இனங்கள் கேன் பி டிஃபைன்டு, விளக்கமாக சொல்லப்படுகிறது. எப்படி? ஆஸ் எ குரூப் ஆஃப் ஆர்கனிசம். அப்படின்னா குரூப்னா ஒரு உயிரினங்களின் குழு என்று ஸ்பீசிஸ் விளக்கப்படுகிறது. ஸ்பீசிஸ் கேன் பி டிஃபைன்டு, ஸ்பீசிஸ்னால் விளக்கமாக சொல்லப்படுகிறது. ஆஸ் எ குரூப் ஆஃப் ஆர்கனிசம், உயிரினங்களின் குழு. ஒரு இப்போ என்ன சொன்னல, ஒரு மூதாயிட்டு வந்தது ஒரு குழு, ஒரே மாதிரியாக இருக்கிறது மார்பாலஜியில், அது ஒரு குழு, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனிசம். அப்படின்னா என்னது? ஒரு ஸ்பீசஸ் அப்படின்னு இப்படி தான் வச்சுருந்தான். தட் ஹேவ் சிமிலர் மார்பாலஜி அண்டு ஃபிசியாலஜி. அப்படின்னா மார்பாலஜினா தோற்றவியல், தோற்றத்தில் பார்க்கும்போது. ஃபிசியாலஜின்னு சொன்னால் உடலியல், உடலுக்குள்ள உறுப்புகள் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இந்த ரெண்டையும் வைத்து ஒரு குழுவாக பிரிக்கிறார்கள். அதாவது தான் சொல்கிறான், ஸ்பீசஸ் கேன் பி டிஃபைன்டுனா இனங்கள் கேன் பி டிஃபைன் விவரிக்கப்படுகின்றன. ஆஸ் எ குரூப் ஆஃப் ஆர்கனிசம், ஒரு உயிரினங்களின் குழு என்று சொல்லப்படுகிறது. அது எப்படின்னா தேட் ஹேவ் சிமிலர், ஒரே மாதிரியான தோற்றங்கள், மார்பாலஜின தோற்றம், மற்றும் ஃபிசியாலஜி உடலியல், ஒரே மாதிரியான தோற்றம்னா வெளிப்படையான தோற்றம், ஃபிசியாலஜினா உட்புறமான தோற்றம், ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கணும் இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்படின்னா அது ஒரு ஸ்பீசஸ்ன்னு சொல்லலாமா. அண்ட் கேன் பி இன்டர்பிரிடட் டு ப்ரொடியூஸ் ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங். இவைகள் இந்த ரெண்டு இனம் இருக்கு இல்லையா, 2 பேர், ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் ஒரே ஸ்பீசஸ்ன்றான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தைகளை உண்டாக்கும். இங்கே உள்ள பெண்ணோ அங்கே உள்ள ஆணோ, இங்கே உள்ள பெண் மிருகமோ அங்கே உள்ள ஆண் மிருகம், அந்த இதில் ஆண் மிருகமோ குழந்தைகளை நல்ல குழந்தைகளை உண்டாக்கும், அதாவது ஹெல்த்தியான குழந்தைகளை உண்டாக்கும் திறன் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அண்டு கேன் பி இன்டர்பிரிட்னா இனக்கலப்பு, அவங்களுக்கு உள்ள இனக்கலப்பு செய்கிற மாதிரி இருக்கணும். இனக்கலப்பு செய்து டு ப்ரொடியூஸ் ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங், ஃபெர்டைல் வளமான சந்ததிகளை உண்டாக்குவர்களாக இருக்க வேண்டும் ஒன்றுக்கொன்று. அப்படிப்பட்டது தான் அவரை குரூப் ஸ்பீசிஸ் என்று சொல்லியிருந்தார் என்று சொல்கிறார்கள். ரைட்டா. நெக்ஸ்ட்டு இன் 1859 சார்லஸ் டார்வின் இன் ஹிஸ் புக். சார்லஸ் டார்வின் என்ற ஒரு விஞ்ஞானி, ரைட்டா, 1859 சார்லஸ் டார்வின் என்ற ஒரு விஞ்ஞானி இன் ஹிஸ் புக், அவரோட புத்தகத்தில், அவர் எழுதிய புத்தகத்தில், இன் 1859 சார்லஸ் டார்வின்னா இந்த 1859 ஆண்டு வாக்கில் சார்லஸ் டார்வின் என்ற விஞ்ஞானி இன் ஹிஸ் புக், அவரோட புத்தகம் என்ன பேர்? அது ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ் என்ற தலைப்பிட்ட புத்தகத்தில், ரைட்டா, அவர் எழுதின புத்தகம் 1859 சார்லஸ் டார்வின். அந்த புத்தக பேர் என்னது? ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ். எக்ஸ்பிளைன்ஸ் அந்த புத்தகத்தில் அவர் விவரமாக விவரிக்கிறார். எதை விவரிக்கிறார் அப்படின்னா, த எவல்யூஷனரி கனெக்ஷன் ஆஃப் ஸ்பீசஸ். எவல்யூஷனரி கனெக்ஷனா ஒரு ஒற்றுமை, ஒரு இணைப்பு. என்ன மாதிரி? யாருக்கு இணைப்பு? ஆஃப் ஸ்பீசஸ், இனங்களின் இணைப்பின் பரிமாணம். எவால்யூஷனா ஒவ்வொரு இனத்தை கூட இணைக்கும் போது நடக்கக்கூடிய பரிமாணங்களை பற்றி, அதன் தொடர்புகளை பற்றி அவர் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கார். பை த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். எதை வச்சு எழுதியிருக்காருன்னா, பை த ப்ராசஸ் செயல்பாடுகள். அப்போ இயற்கையின் தேர்வின் செயல்பாடுகளை வைத்து ஒவ்வொரு இனத்தின் பரிணாம வளர்ச்சி, கனெக்ஷன் பண்ண பரிணாமத்துக்கு உண்டான தொடர்பின் வளர்ச்சியை இவர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறான். ரைட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. த எவால்யூஷனரி கனெக்ஷன்னா பரிணாம தொடர்பு. எதற்கு? ஆஃப் ஸ்பீசஸ். அப்படி இனங்களுக்கு நடுவில், ஒவ்வொரு இனத்துக்கு நடுவில் உள்ள பரிணாம தொடர்புகள், பரிணாம வளர்ச்சி அப்படின்றத எதை வச்சு எழுதியிருக்காரு? பை த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ப்ராசஸ் செயல்முறைகள். அப்போ இயற்கையின் செலெக்ஷன், தோற்றங்களை வைத்து இந்த ஒவ்வொரு ஸ்பீசஸ், ஒவ்வொரு இனத்தின் பரிணாம தொடர்புகளை பற்றி சார்லஸ் டார்வின் எழுதியிருக்கிறார். சார்லஸ் டார்வின் யார்? குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தேன்னு சொன்னவர் தான். அதுதான் சொல்கிறார், அதான் இப்படி சொல்கிறார். ரைட்டா. நெக்ஸ்ட்டு டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. டூல்ஸ்னால் உபகரணங்கள், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள். அது எது? ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. டாக்ஸானமின்னா வகைப்பாட்டு என்ற ஒரு படிப்பிற்கான நம்மளுக்கு தேவைப்படும் கருவிகளில் சுத்தியல், பொம்மை, இது இல்லை, அதுக்கு தேவைப்படும் கருத்துக்கள். ரைட்டா, அதை தான் சொல்லுவான். ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு டூல்ஸ் அண்ட் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் மே பி டிஃபர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அப்படின்ட்டான். அப்போ டூல்ஸ்னால் நல்லா பாருங்கள், கருவிகள் மற்றும் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். டாக்ஸானமிக்கல் என்னது? வகைப்பாட்டியலின் உதவிகள். ரைட்டா, கருவிகள் மற்றும் வகைப்பாட்டில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, வகைப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, வகைப்பாட்டின் உதவிகள். அந்த டூல்ஸு, கருவிகள் மற்றும் வகைப்பாட்டியலின் உதவிகளானது
மேபி டிஃப்ரெண்ட் வேறுபட்டிருக்கும். யாருக்கு? ஃபார் த ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அப்போ அந்த ஆய்வு ஸ்டடின்னு படிப்பதற்கு, ஆய்வுன்னு வச்சுக்க இந்த இடத்துல. அதாவது பிளான்ட் தாவரங்கள் மற்றும் அனிமல்களை மிருகங்களை ஆய்வு செய்வதற்கு, ரைட்டா, ஆய்வு செய்வதற்கு இல்லை படிப்பதற்கு எனது தேவைப்படும் கருவிகள் வேறுபட்டிருக்கும். இந்த பிளான்ட்டையும் தாவரத்தையும் அல்லது மிருகங்களையும் நாம் ஆய்வு செய்வதற்கு தேவையான டூல்ஸ் உபகரணங்களோ அல்லது டாக்ஸானமிக்கல் எய்டு, அது டாக்ஸானமிக்கல் எய்டுன்னு என்னது, வகைப்பாட்டியலின் உதவியோ வேறுபட்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நல்லா பார்த்துக்கோங்க. தாவரம் மற்றும் மிருகங்களின் ஆய்வுக்காக, ஃபர்ஸ்ட் ஸ்டடின்னு ஆய்வுக்காக இல்லை படிப்பிற்காக நம்மளுக்கு தேவைப்படும் கருவிகள் அல்லது வகைப்பாட்டியலின் உதவிகள், வகைப்பாட்டில் செஞ்சிருக்க உதவிகள் வேறுபடும். பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் சற்று வேறுபடும்ன்றான். பிளான்ட்டுக்கு ஒரு டூல்ஸாக இருக்கும், ஒரு டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸாக இருக்கும். அனிமலுக்கு ஒரு டூல்ஸாக இருக்கும், அது டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸாக இருக்கும். அதை தான் சொல்கிறான். பிளான்ட் மற்றும் அனிமல்களின் ஆய்வுக்கு நாம் பயன்படுத்தப்படக்கூடிய டூல்ஸ் அண்டு டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் மாறுபட்டிருக்கும். அந்த டூல்ஸ் அண்டு டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்னால் கருவிகள் மற்றும் வகைப்பாட்டியலின் உதவிகள் மேபி டிஃப்ரெண்ட் வேறுபட்டிருக்கும். எதற்கு? ஃபார் த ஸ்டடி ஆஃப் பிளான்ட் அண்டு அனிமல், இந்த தாவரங்கள் மற்றும் அனிமல்களை ஆய்வு செய்வதற்கு. அப்படி தனித்தனியாக தானே, பிளான்ட்டுக்கு தனியாக இருக்கும், அனிமலுக்கு தனியாக இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்கிறான் ஹெர்பேரியம் அண்டு பொட்டானிக்கல் கார்டன். ஹெர்பேரியம் என்ற என்னது? அனிமல்ஸ்கள் ஆய்வு செய்வது. அதே மாதிரி பொட்டானிக்கல் கார்டன்னா பிளான்ட்டுகளை ஆய்வு செய்வது. அப்போ ரெண்டுமே தனித்தனியாக இருக்கா? அப்போ ரெண்டுக்குமே ஒரே கருவியாக இருக்காதுல்ல. இதுக்குண்டான கருவிகள் வேறு, இதுக்குண்டான டாக்ஸானமிக்கல் எய்டு வேறு. அதேமாதிரி பொட்டானிக்கல் கார்டன் தாவரங்களுக்கு உண்டான கருவிகள் வேறு, அதுக்குண்டான உதவிகள் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வேறு, ரைட்டா? தாவரங்களை பற்றி படிப்பதற்கு டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வேறு, அதேமாதிரி அதுக்கு உண்டான கருவிகள் வேறு. அதேமாதிரி மிருகங்களை பற்றி படிப்பதற்கு டாக்ஸானமிக்கல் எய்டு, அதாவது என்னது வடிவமைப்பு உதவி வந்து வேறு. அதேமாதிரி அதுக்கு உண்டான கருவிகளும் வேறு, ரைட்டா? அதான் சொல்கிறோம். சரி, ஓகே, பாய்.